வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோ அல்லது மற்ற வீடியோஸ்க்கு நம்ம எப்படி பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபிலிமோரா பற்றின டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஃபிலிமோரா பற்றின டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க எப்படி நம்ம பார்டர் நம்ம வீடியோக்கு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ உங்களோட ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணோன்னே ஸோ எந்த வீடியோக்கு நீங்கள் பார்டர் ஆட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ உங்களோட சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட லேயரில் கொண்டு செட் பண்ணிக்கங்க. லேயரில் செட் பண்ணோன்னா மேல் டு மீடியா கேட்கும். ஸோ அது ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணோன்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அதில் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க யூட்டிலிட்டி 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் யூட்டிலிட்டி 9 எல்லாம் எனக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த சர்ச் பாரில் போயிட்டு பார்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பார்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பார்டரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளோட லேயரில் செட் பண்ணணும். ஸோ லேயரில் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக இழுத்து பெருசாக ஃபுல் சைஸில் கொண்டு வந்துங்க. ஸோ ஃபுல் சைஸில் கொண்டு வந்து உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடியோக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் ஃபுல்லாக இழுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒயிட் கலர் பார்டர் தெரியும். ஸோ ஒயிட் கலர் வீடியோனால ஸோ அந்த பார்டர் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் அது கலர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலர் பார்டர் இப்போ நம்மளோட வீடியோவில் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த பார்டரை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ பார்டருக்கான சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த எஃபெக்ட்டுக்கான அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில 3 ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் அந்த பார்டருக்கான சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா குறைச்சிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி அந்த பார்டரோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதை கொடுத்துக்க முடியும் அழகாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை சுற்றி பிளர் எஃபெக்ட் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக அந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிறது தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்டரோட சைஸ் எந்த அளவுக்கு தெரியணும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டார்க்காக தெரியணுமா, இல்லை டிம்மாக தெரியணுமா, இல்லை ஃபுல்லாக நல்லா க்ளீனாக தெரியணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மூலியமாக நீங்கள் கூட்டி இல்லைனா குறைச்சிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டருக்கான கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கலர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்டார்ட் அதுக்கப்புறம் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கலர் இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு எண்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர் வேணால் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லை எனக்கு ஒரே கலரே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சிங்கிள் கலர் கூட அதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு சிங்கிள் கலரே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டருக்கான கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஃபிலிமோராவில் இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிலிமோரா பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.